இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழிந்து போகாதபடி இருக்கன்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு முன்பாக உங்களுடைய வழிகள் கோணலாக இருந்து அதனால் நீங்கள் உங்கள் வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தம் செய்யுங்க. ஏன்னா கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அப்போ அவரை அண்டி கொண்டு இருக்கிற யாவரும் அந்நாட்களில் பாக்கியவான்கள்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரோ அங்கே நகைக்கிறார்னு பார்க்குறோம். ஆண்டவர் அவர்களை இகழ்கிறார். அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக இந்த பூமியில் ராஜாக்கள் எதிர்த்து ஏகமாய் நின்றாலும் கர்த்தர் இன்னைக்கு அவர்களுக்கு தேவன் தன்னுடைய கோபத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். 5வது வசனத்தில் பாருங்க, அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாங்கர்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவர் உக்கிர கோபத்தோடு அவங்களை கலங்க பண்ணுவேன்னே இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்றார். அப்போ இங்கே தாவீது ராஜாவை கர்த்தர் சீயோனில் ராஜாவா வைத்தார். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு விரோதமாய் கர்த்தரே அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு அவரை ராஜாவாக வைத்தார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட சீயோனிலே வைத்திருக்கிற என் ராஜாவுக்கு நீங்கள் கேடுகளை நினைத்தீர்கள், ஆனால் கோபத்திலே உக்கரத்திலையும் நான் உங்களை கலங்க பண்ணுவேன்னே சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் இங்கே பிதாவாகிய தேவனே சொல்கிறார், தீர்மானத்தின்படி விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். இங்கே பிதாவாகிய தேவன் குமாரனை இவ்வாறு சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். அங்கே குமாரனுக்கு பிதாவானவர் அங்கே சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரக்கு விரோதமாய் அவர்களை இந்த பூமியில் இராதபடிக்கு துரத்தணும் அழிக்கணும் நினைக்கிற அகங்காரிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவருடைய கோபம் வெளிப்படும்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பூமியின் நியாயாதிபதிகளே, ராஜாக்களரே, நீங்கள் உணர்வடைங்கள்னு சொல்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுங்கள். தேவனை எப்படி சேவிக்கணும்? பயத்துடன் சேவித்து நடுக்கத்துடன் களி கூறணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு ஒருவர் நடக்கிறாங்கன்னா அவங்கள கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அவர் கோபம் பற்றி எறும் நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே அவரை அண்டி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள்னு சொல்கிறார். சங்கீதம் 40:4 பார்க்குறோம், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்து இருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யார் பாக்கியவான்? குமாரனை கோபம் கொள்ளாமல் அவரை வழியில் நாம் அழிந்து போகாமல் அவர் பாதத்தை நாம் நித்தம் முத்தம் செய்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்து இருக்கிறவர்களையும் நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க. கர்த்தரை மாத்திரமே நம்பி இருங்க. அவர் பேரிலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைங்கன்னு நீங்கள் சொல்கிறார். ஏன்னா குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 5:23. ஏன்னா என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதே போல் அவரை அனுப்பின பிதாவை நாம் விசுவாசிக்கணும். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் விசுவாசிக்கணும். அப்போ நமக்கு ஆக்கணை தீர்ப்பு கிடையாது. ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்ட மரணம் நமக்கு கிடையாது. அதுலேருந்து நம்மை நீங்களாகி தேவன் ரட்சித்து நீதிக்கு ஜீவனுக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷர்களுக்கு என்ன கிடையாது? மரணம் என்பது கிடையாது. ஏன்னா நித்திய ஜீவனிலே
கர்த்தர் அவர்களை சேர்த்துக்கொள்ள போகிறேன்னு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நம் நம்பிக்கை யார் பேரில் இருக்கணும்னா, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு இங்கே தாவீது சங்கீதம் 84:12 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பேரிலே, சேனைகளின் கர்த்தர் பேரிலே நம் நம்பிக்கையை வைக்கணும். சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போ நீங்கள் நல்லவர் என்பதை அறிவிங்க, தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும் போது நீங்கள் அறிவிங்க. அதே போல் நீங்கள் அவரை துதிச்சு பாருங்கள். துதியிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சகல சத்ருவின் கோட்டைகளையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க கர்த்தர் நல்லவர்னு. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. எரேமியா 17:7 தான் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் பேரிலே உங்கள் நம்பிக்கை வைங்க. ஏன்னா ஏசாயா 30:18 சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுது. நீங்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் விழுந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படியாக, என் மகன் நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி வருவான், பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டுன்னு கர்த்தர் காத்திருப்பாராம். அவர் மனதுருகி அவர் எழுந்திருப்பாராம். அதே போல் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்களே பாக்கியவான்கள்னே சொல்கிறார். அதே போல் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். எப்பவுமே விவேகம்னா நிதானத்தோடு தன் காரியத்தை நடப்பிக்கிற எவனோ அவன் நன்மையை பெறுவான்னு சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான்னு நீதிமொழிகள் 16:20 பார்க்குறோம். 1 பேதுரு 2:6 சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைத்திருக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதும் மூளைக்கல்லாக இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவை நான் சீயோனிலே வைத்திருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்கிறார். அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு பொழுதும் வெக்கம் அடைவதில்லை. 1 ராஜாக்கள் 19:18 பார்க்குறோம், பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருந்த வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே கர்த்தர் மீதியாய் வைத்தார்னு பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு பாகாலுக்கும் பிசாசுக்கும் இந்த உலக காரியத்துக்கும் எதிர்த்து அதை விட்டு விலகி நிற்கிறவர்கள், அதுக்கு உங்கள் கால்களை முடங்காமல் நீங்கள் வைத்திருக்கிறீங்கன்னா அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் இன்னைக்கு பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு. சங்கீதம் 1:6 சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர்களின் வழியோ அழியும்னு சொல்லுது வேதம். அப்போ கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர்களுடைய வழி எப்படி இருக்கும்? செம்மையாக தான் இருக்கும் இல்லையா? கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை அவர்களுக்கு செவையாக்கி தருவார் இல்லையா? நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே போல் துன்மார்க்கர்களுடைய வழி அழிந்து போகும்னே சொல்கிறார். சங்கீதம் 2:5 பாருங்கள், அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அப்போ தேவன் தன்னுடைய கோபத்தினாலே உக்கரத்தினாலே அக்கிரமக்காரர்களை அவர் கலங்கடிப்பார். அதனால் நீங்கள் கர்த்தரை மாத்திரமே நீங்கள் அண்டி கொண்டிருங்க. அவர் கோபம் கொள்ளாமல் வழியில் நீங்கள் அழியாதபடிக்கு அவர் பாதத்தை நித்தமும் முத்தம் செய்யுங்கள். 1 பேதுரு 1:21 சொல்லுது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இங்கே பிதாவாகிய தேவன் மேலே நீங்கள் விசுவாசமாய், அதாவது உங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வைக்கணும்னு சொல்கிறார். அப்படி உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கும்போது மரித்தோரிலிருந்து குமாரனை எழுப்பினது யார்? பிதாவாகிய தேவன் தன் வலக்கரத்தினாலே அவரை தூக்கி அவரை மகிமைப்படுத்தினார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரத்திலே ஜீவனுள்ள தேவனாய் வீற்றிருக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளுருங்க. ஏன்னா காலம் பொல்லாததாக இருக்குது. இனி வரப்போகிற காலம் பயங்கரமான நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவர் பேரில் உங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது நீங்கள் வெட்கப்படாமல் இருப்பீங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அதனால் குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய பாதத்தை நித்தமும் முத்தம் செய்கிறேன் சொல்லி அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிற, எப்படி தாவீது தன் வலப்பக்கத்திலே கர்த்தரை நிறுத்தி நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார்ல, அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அதிகம் அசைக்கப்படுது. அதே போல் நீங்கள் உங்கள் வலப்பக்கத்தில் நீங்கள் கர்த்தரை நிறுத்தி கொள்ளுங்க. அப்போ நீங்களும் அசைக்கப்பட மாட்டீங்க. அவரை நம்பிக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமென்.